ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அதோட பார்ட் 2 வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஸோ நேற்று டெய்லர் மாடலும் ஷார்ட் மெத்தடும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து தேர்ட் மாடல் ஜென்சன் ஆல்ஃபா மெத்தட். ஸோ அதுவும் ஒரு ரேட், நம்ம போர்ட்ஃபோலியோட ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ணோம். ஓகேவா? அந்த ரெண்டு மாடல்லையும் ரேங்கிங் போட்டு அதே மாதிரி தான் ஜென்சன் ஆல்ஃபா மெத்தட். இது எதை கம்ப்யூட் பண்ணா நம்மளோட ஆக்சுவல் ரிட்டர்ன் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சது. ஸோ அதோட நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் சிஏபிஎம். ஸோ இந்த ஆக்சுவல் ரிட்டர்ன் நம்ம எப்படிப்பா பார்த்தோம்? ஆக்சுவல் ரிட்டர்ன் equal to formula என்ன? capital appreciation plus dividend plus capital gain. Okay, divided by opening NAV போட்டோமா? ஸோ இதுதான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிட்டர்ன். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோட ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச கேபிட்டல் அப்ரிசியேஷன், டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் கெயின். ஸோ இதை வச்சு பண்றது இந்த சிஏபிஎம் ரிட்டர்ன். ஸோ இது என்னன்னா, சிஏபிஎம் ரிட்டர்ன் வந்து நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா? மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா. பீட்டான்னு என்னப்பா? ரிஸ்க் தானே. ஸோ அதோட ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சோம் நம்ம மார்க்கெட்டோட ரிட்டர்ன் எவ்வளோ, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அண்ட் தென் இதோட ரிஸ்க் எவ்வளோ, அதை வச்சு கம்ப்யூட் பண்ணாதான் இது இந்த சிஏபிஎம். பட் இது வந்து ஆக்சுவல். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ஜென்சன் ஆல்ஃபா மெத்தட். ஓகேவா? ஆக்சுவலியும் நம்ம ஆக்சுவலா ரிசீவ் பண்ணது மைனஸ் எக்ஸ்கியூஸ் மீ சிஏபிஎம் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 22. ஓகே, ஓகேவா? எஸ். ஓ, இல்லஸ்ட்ரேஷன் 22. இது என்னன்னா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, PQ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோக்கு கேட்டிருக்காங்களா, இல்ல ஒரு ஃபண்டுக்கா, மொத்தமா ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டிக்கோ பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோக்கோ கேட்டிருக்காங்களா, இல்ல மொத்தமா ஒரு பஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோவா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So the following particulars are furnished about the 3 mutual fund. So 3 schemes பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேவா? ஸ்கீம் BQR 3 இருக்கு. ஆக்சுவல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஓப்பனிங் NAV கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இப்போ நம்மளே ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ரிட்டர்ன், ஆக்சுவல் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு. ஓகேவா? ஸோ பீட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பீட்டா ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் திஸ் ascertain the alpha of 3 scheme. இந்த 3 ஸ்கீமுக்கும் தனித்தனியா ஆல்பா போட சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்சன் ஆல்பா மெத்தட். ஓகேவா? எவால்வேட் தட் பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கேரி ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.84 கொடுக்குறாங்களா கவர்மெண்ட் பாண்ட். அப்ப அது என்னது? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் 6.84%. ஓகேவா? நிப்டி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கான்? 12.13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இது என்னது? மார்க்கெட் ரிட்டர்ன். ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம ஜென்சன் ஆல்பா போட போறோம். இப்ப சம்க்கு போலாமா? இப்ப ஆக்சுவலி கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் அப்படி காப்பி பண்ணி தான் வச்சிருக்கேன். டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன் 3க்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம டோட்டல் கேபிட்டல் கெயின் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகேவா? சோ அப்ப மொத்தமா நம்மளுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் எவ்வளோ? 1.75 plus 2.97. ஓகே, 4.72, 3.53, 1.3 plus 1.99, 3.29. ஓகேவா? சோ நம்மளோட ரிட்டர்ன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ கொஸ்டின்ல நம்மளுக்கு ஓப்பனிங் NAV கொடுத்துருக்காங்களா? சோ அது எவ்வளோப்பா? 32 ஃபார் B, 27.15 வந்து Qக்கு, அண்ட் தென் Rக்கு 23.50. ஓகேவா? இப்போ ஓப்பனிங் NAV கிடைச்சிச்சா? சோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? ரிட்டர்ன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ரிட்டர்ன் பர்சன்டேஜ் equal to 4.72 divided by 32. ஸோ இந்த ரிட்டர்னோட ஃபார்முலா என்னப்பா? டோட்டல் ரிட்டர்ன்னா என்னது? டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின் பிளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் divided by
opening NAV. Okay, so 4.72 divided by 32 into 100. Okay, so next Q க்கு போடுவோம். அதே மாதிரி 3.53 divided by 27.50 into 100. Okay, so 3.53 divided by 27.50 into 100, 30%. And then 3.29 divided by 23.50 into 100. So 14%. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Actual return நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ CAPM return கண்டுபிடிக்கலாம். CAPM formula என்னப்பா? RF plus beta into RM minus RF. ஓகேவா? So இப்போ ஜெனரலா நம்மளுக்கு RF RM எவ்வளவுப்பா? RM minus RF is equal to RM minus RF எவ்வளோ? RM வந்து 12.13% minus 6.84. ஓகேவா? is equal to 12.13 minus 6.84. So 5.29. So இந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணிடுவோமா? RF எவ்வளோ? 6.84%. So B ஓட பீட்டா எவ்வளோப்பா? So இங்க B ஓட பீட்டா நான் எழுதிடுறேன். B ஓட பீட்டா எவ்வளோ கொஸ்டின்ல இது சம்ல கொடுத்துருக்காங்க. 1.46 for B, 1.1 for Q and 1.40 for R. ஓகேவா? So plus 1.46 into, so இந்த RM minus RF 5.29 is equal to into 1.46. ஓகேவா? plus 6.84 risk free நான் ஆட் பண்ணிக்கிறேன். So 14.56% எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அந்த இப்போ Qக்கு போட போறோம். ஓகே, அதே RF வந்து மூணுக்குமே காமன் தானே? 6.84% plus, so இதோட பீட்டா 1.10 into 5.29. 1.1 into 5.29 plus 6.84. So Qக்கு எவ்வளோ? இல்லை 1.1 into 5.29 plus 6.84. Okay, 12.659%. Okay va? And then 6.84 RF plus beta எவ்வளோப்பா? 1.40 into RF minus RM minus RF எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 5.29. 5.29 into 1.4 plus 6.84. So 14.246%. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆக்சுவல் ரிட்டர்ன் அண்ட் தென் CAPM ரெண்டு புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம ஜென்சன்ஸ் ஆல்பா போட போறோம். இது என்னது? இதோட ஃபார்முலா என்னப்பா? ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் CAPM மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஆக்சுவல் ரிட்டர்ன் என்ன? 14 is equal to 14.75% minus 14.56% is equal to 14.75 minus 14.56. ஓகேவா? 0.96. 19. 0.90. ஓகே, நான் 19 போட்டிருக்கேன், இங்கே 19 போட்டேன். ஓகே, அந்த இதுக்கு 13%. ஓகே, 13% minus CAPM எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 12.659% is equal to 13 minus 12.659. Okay, so 0.341%. And then is equal to 14% minus 14.246%. So again
மைனஸ் 0.246%. ஓகேவா, அந்த மைனஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நம்ம ரேங்கிங் போட போறோம். ஸோ இப்போ ரேங்கிங் போட்டோம்னா எது மைனஸ்ல இருக்கு, எது ரொம்ப கம்மியா இருக்கு, மைனஸ் தானே. ஸோ இதான் ஃபர்ஸ்ட், சாரி இதான் லீஸ்ட். நம்மளுக்கு மைனஸ்ல வந்திருக்கிறதா என்னது, லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ 3. ஓகே, விச் ஒன் இஸ் பெஸ்ட்? இதை விட இது செகண்டரி, இது செகண்டரி, அண்ட் தென் இதுதான் ஃபர்ஸ்ட். எப்படி எவாலுவேட் பண்ணோம்னா நம்மளோட ஆக்சுவல் மைனஸ் சிஏபிஎம். ஓகேவா, நான் சிஏபிஎம்ல ஃபோர்காஸ்ட் சிஏபிஎம் மெத்தட் என்னது, ஃபோர்காஸ்டிங் தான். எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இண்டஸ்ட்ரியலோட மார்க்கெட்டோட ரிட்டர்ன் பிளஸ் ரிஸ்க் ஃப்ரீயை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றது. ஓகேவா, ஃபோர்காஸ்ட்டை விட எனக்கு ஆக்சுவல் கூட இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ ஓகேவா, ஃபோர்காஸ்ட்டை விட எனக்கு மார்க்கெட் ரிட்டர்ன் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஃபோர்காஸ்ட் பண்ணது அதிகம், என்னோட ஆக்சுவல் வந்து கம்மி. ஸோ அதனால எனக்கு நெகட்டிவ்ல போயிருக்கு. ஓகேவா, ஸோ 0.34 தான் அதிகம். ஓகேவா, இங்க 0.19 தான் இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போலாம். illustration 23 என்னன்னா மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ். ஓகேவா, ஸோ எவாலுவேட் ஆஃப் ஃபண்ட் அண்ட் மார்க்கெட். நம்மளோட மார்க்கெட்டையும் ஃபண்டையும் எவாலுவேட் பண்றதா இந்த மெத்தட். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. the following monthly return for advantage fund and market portfolio. ரெண்டு இருக்கு, ஒரு அட்வான்டேஜ் ஃபண்டு அப்புறம் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ ரெண்டு இருக்கு. ஸோ இதோட மந்த்லி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்னது, ஜான் ஃபெப் மார்ச், இது எல்லாமே ரிட்டர்ன். ஓகேவா, ஸோ இதை வச்சு எக்ஸைஸ் த ரிட்டர்ன் அண்டர் மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ். மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸை நம்மள கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா பாருங்களேன், மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ் equal to average monthly return minus average monthly risk of loss. ஓகேவா, ஸோ நம்மளோட மந்த்லி ஆவரேஜ் ரிட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த எல்லா ரிட்டர்னையும் நம்ம இங்க கொடுத்துருக்க எல்லா ரிட்டர்னையும் நம்ம ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஓகேவா, இந்த ஆவரேஜ் மந்த்லி ரிஸ்க் ஆஃப் லாஸ் இது என்ன? ஓகேவா, ஸோ இது என்னன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல பாருங்களேன், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஆர்எஃப் இருக்குல்ல, ஆர்எஃப் 9% கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பெர் ஆனம். ஓகேவா, நல்லா பாருங்க, பெர் ஆனம். ஓகேவா, ஸோ ஒரு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், ஒரு கவர்மெண்ட் பாண்ட் ரிஸ்கே இல்லாம நம்ம ஒரு பாண்ட்ல போடுறோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து 9% கிடைக்குது. ஓகேவா, பெர் ஆனம். ஸோ இதை வந்து ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க் ஃப்ரீயோட ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேவா, மந்த்லி ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிடும், 9% 1 இயருக்கு பெர் ஆனம். ஓகேவா, இதை 12 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், பெர் மந்த் வந்து 0.75% ஃபார் பெர் ஆனம். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு இந்த பாண்ட்ல போட்டிருக்கோம், ஒரு ரிஸ்க் ஃப்ரீ பாண்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.75% நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா, ஸோ இதை விட கம்மியா கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரிஸ்க் ஆஃப் லாசஸ், நம்மளுக்கு என்ன ஒரு லாசஸ் வந்து நம்மளுக்கு அக்வயர் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா, புரிஞ்சுதாப்பா? இந்த மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ஆஃப் மந்த்லி ரிஸ்க் ஆஃப் லாசஸ். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ எல்லா மந்த்துக்கு நான் எழுதியிருக்கேன். அண்ட் தென் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஓகேவா, ஸோ இதை சம்ல கொடுத்துருந்ததான் நான் அப்படியே எழுதியிருக்கேன். எந்த மாசம்லாம் இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த நம்மளுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னோட மந்த்லி எவ்வளவுப்பா, 0.75%. இதுக்கு கீழே எப்பெல்லாம் போயிருக்கு, ஓகேவா, அப்பதான் நம்மளுக்கு ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஸோ ரிஸ்க் ஆஃப் லாஸ் எவ்வளோ, 0.75%. ஓகேவா, ஸோ இது வந்து 0.75% கீழே போயிருக்கா, இல்ல 3% இங்க கிடைச்சிருக்கு. ஸோ இல்ல, இது 0.75% கீழே போயிருக்கா நம்மளோட ரிட்டர்ன், -1. எஸ், எவ்வளோ போயிருக்கு, ஸோ 0.5%, இந்த 1 -1. ஓகேவா, ஸோ இங்க ஆல்ரெடி எவ்வளோ, 0.75. ஓகேவா,
is equal to 1.75%. ஓகேவா? ஸோ 1.7%, 75% எனக்கு ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆயிருக்கு டோட்டலா. ஓகேவா? ஸோ இங்க கீழே போயிருக்கா? நோ. இங்க நோ நோ நோ. 1% எனக்கு கிடைச்சிருக்கு. 75 0.75 விட எனக்கு அதிகம் 1. ஓகே, ஸோ இங்க போயிருக்காப்பா? எஸ், போயிருக்கு. எவ்வளோ? ஸோ இங்க வந்து ஒரு 0 இருக்கு. ஓகேவா? 0. ஸோ இதோட இந்த 75 நான் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? அப்படிதானே பண்ணுவோம், இங்கேயும் ஆட் தானே பண்ணோம் அந்த -1ஓட. அதே தான். 0.75 ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கீழே போயிருக்காப்பா? ஸோ போகல. இங்க எஸ் போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்க 2 இருக்கு. இந்த 2ஓட -2. ஓகேவா? ஸோ இதோட ஒரு 75 நான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஸோ -2.75. ஓகே, சரியா? இங்க நம்ம மைனஸ் பிளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? மைனஸ் பிளஸ் இந்த இது தேவையில்லை. ஓகேவா? இங்க 1. ஸோ இங்க இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம், டோட்டல் பண்ண போறோம். அதே மாதிரி அட்வான்டேஜ் ஃபண்டோட டோட்டல் பண்ணணும். ஏன்னா நம்ம மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ்க்கு அட்வான்டேஜ் ஃபண்டோட ஆவரேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ வரும்? 15. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணேன்னா 1.75 பிளஸ் 0.75 பிளஸ் 2.75. ஓகே, 5.25. ஓகேவா? ஸோ இப்போ ரிஸ்க் ஆஃப் லாசஸ் நான் அட்வான்டேஜ் ஃபண்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி 2 கொடுத்துருக்காங்களா, ஒன்று அட்வான்டேஜ் ஃபண்டு, இன்னொன்று மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த 2க்குமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம ரிஸ்க் ஆஃப் லாசஸ், இந்த ரிஸ்க் ஆஃப் லாசஸ் எவ்வளோ? 75 தான். இதுக்கு 3% இருக்கு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு 0.75க்கு கீழே என்னோட ரிட்டர்ன் கிடைக்கல. ஸோ 0. ஸோ இங்கேயும் கீழே போல 0.75க்கு கீழே இங்கே போயிடுச்சா, எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ 0.75 எனக்கு கிடைச்சிருந்துக்கணும். ஸோ கீழே போயிடுச்சா? ஸோ 0.75. ஓகே, 2. எஸ், 3 எனக்கு அதிகமாகவே 0.75 விட அதிகமாகவே கிடைச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0.75 விட கம்மியாக கிடைச்சிருக்கு, 0. ஓகே, ஸோ 0.75. இங்கே 0.75 விட எனக்கு கம்மியாக போயிடுச்சு, -1 ஆயிடுச்சு. ஸோ -1. ஸோ 0.75 ரெண்டு ஆட் பண்ணோன்னா 1.75. இங்கே 3 எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 0.75 விட எனக்கு அதிகமாகவே ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இங்கே கம்மியாக இருக்கு. ஸோ 2% எனக்கு கம்மியாக இருக்கு. ஸோ 2 மைனஸ் 0.75 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, இங்கே 2 1 0 இங்கே எல்லாமே அதிகமாக தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோன்னா 16% இருக்கும். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா ஆன்சர் 6. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ ஆவரேஜ் போட போறோம். இப்பதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ் 2 போர்ட்ஃபோலியோக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஒன்னு என்ன? அட்வான்டேஜ் ஃபண்ட் அண்ட் another one is market portfolio. ஓகே, ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபண்டு. ஸோ ஓகேவா, இந்த 2 ஃபண்டுக்கும் இருக்கிற ஆவரேஜ் தான் பார்க்க போறோம். ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ? 15. 15 divided by 12 months. ஓகே, 15 divided by 12 is equal to 1.25%. ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ 16% divided by 12 is equal to 1.33%. ஓகேவா? கிடைச்சிச்சா? அதே மாதிரி ஆவரேஜ் ரிஸ்க் ஆஃப் லாசஸ், ரெண்டுக்கும் ஆவரேஜ் ரிஸ்க் ஆஃப் லாசஸ் பண்ண போறேன். 5.25 divided by 12 months தானேப்பா? டோட்டலா 5.25 divided by 12 months 0.438%. ஓகேவா? ஸோ இதோட லாசஸ் எவ்வளோ? 6 divided by 12 is equal to 0.50%. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ மார்னிங் ஸ்டார் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். மார்னிங் ஸ்டார்
இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா சொன்னேன், ஆவரேஜ் monthly return minus average monthly risk of loss. Okay, so என்னோட average monthly return எவ்வளோ 1.25 minus இதோட risk of loss 438%. okay, so இத போட்டோம்னா 4438 is equal to 0.812%. is equal to 1.33% minus 0.50% is equal to 0.83%. ஓகேவா, சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஹோப் ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஓகேவா, ஸோ இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்னும் வேற ஏதாவது சம்ஸ் செய்யணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அந்த சம் செஞ்சு காமிக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷனோ இல்ல பேஜ் நம்பரோ எனக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா கண்டிப்பா பண்றேன். ஓகே, ஹாப்பி ஸ்டடிங்.